என்னடி ஆச்சு? ஏன் தலையை சாய்ச்சிட்டு இருக்க? ஆ எனக்கு ஒத்த தலைவலி, அதனால தான் இப்படி சாய்ச்சி வச்சிட்டு இருக்கேன். இப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா தலைவலி வருதோ இல்லையோ கழுத்து வலி வந்துடும். ஸ்ட்ரைட்டா வச்சா தலைவலி இந்த சைடும் வந்துருச்சுன்னா எனக்கு சொன்னா புரியாது. வா. முதல்ல தலையை நேரா வை. தலையை இப்படி சாய்ச்சிக்கிட்டா தலைவலி போயிடுமா? அப்படி இல்லைங்க, ரெண்டு சைடும் தலைவலி வந்து என் பிரெயினுக்கு எதனா ப்ராப்ளம் வந்து அப்புறம் நான் என் சுயநலவை இழந்துட்டேன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணணுங்க. அவ்வளோ பணம் எங்கெங்க போகிறது நம்ம? ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டால் லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மந்த்லி வெறும் 400-500 இருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை போடலாம். அப் டு 1 crore வரைக்கும் நம்ம பாலிசி எடுத்துக்கலாம். அந்த லிங்க் நம்ம பயோலேயே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அப் டு 25% வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வரும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம்ல? ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஒரு சில டிசீஸுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அது வந்து 1 மாதம் இருக்கும், 1 வருஷம் இருக்கும், 2 years இருக்கும். இந்த மாதிரி வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக அந்தந்த டிசீஸுக்கு வரும்போது நம்ம பாலிசியை எடுத்தோம்னா அந்த டிசீஸுக்கான கிளைம் நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் முன்கூட்டியே நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஹெல்த் ரிலேட்டடாக வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பாலிசியை எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான நேரத்தில் கிளைமும் கிடைக்கும். யார் யாருக்கு எப்போ என்ன பிரச்சனை வரும்னே தெரியாது. ஸோ நம்ம வந்து முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது. நமக்கு கேஷ்லெஸ்ஸாகவுமே நமக்கு வந்து கிளைம் கிடைக்கும். அப்போ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி போடுறது? பயோவில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணோன்னா அதில் நம்மளுடைய ஏஜ், லொக்கேஷனு, நேமு, மொபைல் நம்பரெல்லாம் போட்டோன்னா என்னென்ன பாலிசி ஸ்கீம் இருக்கோ எல்லாமே வந்துடும். அதில் நமக்கு தேவையான பாலிசியை எடுத்துக்கிட்டு எவ்வளோ கவரேஜ் வேணுமோ அந்த கவரேஜை சூஸ் பண்ணோன்னா அதிலே எவ்வளோ ப்ரீமியம்னு அந்த அமௌண்ட்டும் வந்துடும். அதில் நமக்கு தேவையான பாலிசியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறதுனால எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? நம்ம ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டாச்சு. அப்போது ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் நமக்கு ஃபினான்ஷியலாக எந்த ப்ராப்ளம் வராதுல்ல? அதெல்லாம் வராதுமா. அப்பாடா. ஏங்க, என் பிரெயினுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைங்க? அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தானம்மா.